ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசு வெளியிட்டுள்ள மிக முக்கியமான அறிவிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் பரிசு தொகை ரெடியாகும் தீபாவளி பரிசு தமிழக அரசின் மெகா திட்டம். இது பார்த்திங்க அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது, எந்த வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கெல்லாம் இந்த 5000 ரூபாய் பரிசு கிடைக்கும், இது பார்த்திங்க அப்படின்னா தீபாவளிக்கு கிடைக்குமா இல்லை பொங்கலுக்கு கிடைக்குமா, இதற்கான டோக்கன் எண்ணிலிருந்து வழங்க போகிறாங்க, எப்போ எவ்வளோ காசு கொடுக்க போகிறாங்க இந்த தீபாவளிக்கு, அதோடு கூட என்ன வகையான பரிசெல்லாம் கொடுக்குறாங்க, அதாவது வீட்டு உபயோகத்திற்காக தேவைப்படுகிற தீபாவளிக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் எல்லாம் என்னென்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம சேனல் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதற்கப்புறமா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும். தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரேஷன் அட்டைக்கு தீபாவளி பரிசாக எவ்வளோ கொடுப்பாங்க, எந்த தேதியில் கொடுப்பாங்க, இதற்கான டோக்கன் வழங்குவாங்க, ரொக்கமாக கொடுக்க போகிறாங்களா இல்லை நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் அவங்க போட போகிறாங்களா, தீபாவளிக்கு தமிழக அரசு என்ன திட்டம் தான் வச்சுருக்கு அப்படின்னு நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. ஸோ அதற்கான வீடியோ தான் இது. தீபாவளிக்கு கண்டிப்பாக பரிசு தொகுப்பு அப்படின்றது உண்டு, பணமும் உண்டு. ஸோ எண்ணெயிலிருந்து இதற்கான பணம் கொடுக்க போகிறாங்க, அதோடு கூட என்னென்ன மாதிரியான பொருட்களும் கொடுக்குறாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரருக்கு ரொக்கமாக 5000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை தமிழக அரசு செய்துள்ளது. பொங்கலுக்கு சேர்த்தும் கிடைக்கும் பரிசு, அதாவது தீபாவளிக்குன்னு மட்டும் இல்லாது பொங்கலுக்கும் சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்க போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எதற்காக எந்த சம்பந்தமான அனைத்து அப்டேட்டுக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள கேட்டிங்க அப்படின்னா, நமக்கு அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரக்கூடிய காரணத்தினால, தேர்தல் வரக்கூடிய காரணத்தினால நிறைய அறிவிப்புகளை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடியை பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். யார் யாரெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடிக்கு தகுதியானவர்கள், யாரெல்லாம் தகுதியற்றவர்கள், நகைக்கடன் தள்ளுபடி உங்களுக்கு ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்ற விஷயங்களை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கார்டுக்கும் தீபாவளி பரிசு கொடுக்க போகிறாங்க. ஸோ எந்த வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அப்படின்றதையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 3 வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ எந்தெந்த வகை அப்படின்றதையுமே நம்ம பார்த்துடலாம். ரேஷன் கார்டுக்கு தீபாவளி பரிசு. தீபாவளி பண்டிகை நெருங்கிவிட்ட நிலையில் மில்லியன் கணக்கான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிகப்பெரிய பரிசு தமிழக அரசு வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தீபாவளி மற்றும் பொங்கலுக்கு முன்னதாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 ரொக்க போனஸ் வழங்கும் என தமிழக அரசு தயாராகி வருவதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கண்டிப்பாக நமக்கு கவர்மெண்ட்லேருந்து ஒரு நியூஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை பண்ணாமல் விடமாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 5000 ரூபாய் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த 5000 ரூபாய் தீபாவளிக்கு பாதி, பொங்கலுக்கு பாதி, இந்த மாதிரி கூட நமக்கு கிடைக்கலாம். இந்த திட்டம் மக்களுக்காக நிதி நிவாரணம் வழங்குவதையும் பண்டிகைகளை மகிழ்ச்சியான முறையில் கொண்டாட உதவுவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. எனவே இந்த அறிவிப்புக்காக ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவரும் காத்திருக்கின்றனர். விரைவில் இதற்கான அறிவிப்பை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இன்னும் 1 இல்லை 2 நாட்களுக்குள்ள இன்னைக்கு கூட இதற்கான அறிவிப்பை அவங்க வெளியிடுவாங்க. அதாவது டோக்கன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 15ஆம் தேதிகளிலிருந்து டோக்கன் வழங்க போகிறாங்க அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. அதாவது தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் தர வேண்டிய பரிசு தொகையை நமக்கு டோக்கன் முன்னதாக வழங்கி அதற்கப்புறமா நமக்கு பரிசு தொகை வழங்குவாங்க. ஸோ இதுலேயே இதற்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா பிரதமர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, அதாவது ஜிஎஸ்டி வரி குறைப்போம் அப்படின்றத. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாநில அரசின் நிதித்துறை இந்த திட்டத்தை விரைவாக செயல்பட்டு வருவதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த திட்டத்திற்கு சுமார் 10,000 கோடி
ரூபாய் தேவைப்படும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் தீபாவளிக்கு முன் இத்திட்டத்தை தொடங்கி வைப்பார் என்று தெரிகிறது. இதற்கான பயனாளர்கள் அனைவரும் காத்திருக்கின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரருக்கும் 5000 வீதம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் செலவாகும் அப்படின்றதையும், இந்த நிதியை நம்ம எந்த நிதியிலேருந்து எடுக்கலாம், எப்படி ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்றத ஆலோசனை பண்ணிக்கிட்டு அதற்கான நிதியை திரட்டுறதுல இருக்கிறாங்க. ஸோ விரைவில் இதற்கான இன்னும் 2-3 நாட்களுக்குள்ளே இதற்கான அஃபீஷியலான அறிவிப்பை அல்லது நாளை நமக்கு வெளியிட போகிறாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடி சுதந்திர தினத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க பிரதமர் நரேந்திர மோடி, நமக்கு தீபாவளி அன்னைக்கு தீபாவளி பரிசாக நாங்கள் ஜிஎஸ்டி வரி குறைக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜிஎஸ்டி தீபாவளிக்கு முன்னதாகவே ஜிஎஸ்டி வரி எல்லாமே குறைஞ்சிச்சு. எல்லாருமே அது நியூஸில் நம்ம பார்த்துருப்போம். அதற்கு பதிலாக நம்ம தமிழ்நாடு மக்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க தீபாவளிக்கு தீபாவளி பரிசு கொடுக்கப்படும் அப்படின்றது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த தீபாவளிக்கு தீபாவளி பரிசு கண்டிப்பாக நிச்சயமாக கொடுப்பாங்க. இதில் எந்தெந்த வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொடுக்க போகிறாங்க. தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்க போகிறாங்க. அதோடு கூட நமக்கு வேட்டி சேலைகள்லாம் கொடுக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருது. அதாவது எந்தெந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு எந்தெந்த ரேஷன் கடைக்கு எவ்வளோ வேட்டி சேலைகள் தேவைப்படுது அப்படின்றத அவங்க அதை கணக்கீட்டு பண்ணி அதுக்கப்புறம் அதை அனுப்புகிற ஒரு வேலையில் ஈடுபட்டுட்டு வராங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இந்த வேட்டி சேலை மட்டும் இல்லாமல் அதற்கு தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் தேவைப்படக்கூடிய பொருட்கள் அனைத்துமே அரிசி, வெல்லம், கரும்பு, ஏலக்காய், முந்திரி, அதோடு கூட தீபாவளிக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களும் சேர்த்து நமக்கு ரேஷன் கடைகளில் கொடுக்க போகிறாங்க. அது பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில இன்றைக்கி இல்லை நாளைக்கு கூட இதற்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. அது இன்றைக்கி இல்லை நாளைக்கு கூட நமக்கு ஆரம்பிக்கலாம். அதோடு கூட பார்த்திங்க அப்படின்னா முதலமைச்சர் அவர்கள் இன்று அல்லது நாளைக்குள்ளே இதற்கான அஃபீஷியல் அப்டேட்டை அவங்க சொல்ல போகிறாங்க. இத்திட்டம் அங்கீகரிக்கப்பட்டால் தீபாவளி பண்டிகைக்கு முன் தமிழ்நாட்டில் உள்ள மில்லியன் கணக்கான குடும்பங்களுக்கு இது ஒரு பெரிய வரமாக இருக்கும். அவர்கள் தீபாவளி பண்டிகையும் பொங்கல் பண்டிகையும் மகிழ்ச்சியாக கொண்டாடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதோட எதிர்பார்ப்புகள் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இன்னும் 1 அல்லது 2 நாட்களுக்குள்ளே இதற்கான வேலைகள் நடந்து முடிச்சிடும். கண்டிப்பாக பணம் அல்லது தீபாவளிக்கான பொருட்கள் எல்லாத்தையுமே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. மேலும் இது போன்ற அரசு சம்பந்தமான அனைத்து தகவல்களும் உங்களுக்கு கிடைக்கணும், உடனுக்குடன் கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.